ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அனிமேஷன் தமிழ் ஷார்ட் சேனல். இந்த நம்ம சேனல் தான் ஃபஸ்ட்டு மாதிரி போடுறோம். நீங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த அனிமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சீசன் 7 சீசன் 1. இது ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பராக அதே நேரத்தில் காமெடியாகவும் இருக்கும். அண்ட் சில விஷயங்களை மட்டும் கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்க. ஆல்ரெடி பார்த்துருந்தாலுமே கூட திரும்ப பார்க்கலாம், அந்த லெவலுக்கு ஒர்த்து தான். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சீசன் 7 சீசன் 1 எபிசோட் 1. நீ திறமையான கில்லர் தான், இந்த 10 மில்லியன் எடுத்துக்கோ அப்படின்னு பாஸ் கொடுத்தா பணத்துக்கு வள போறவன் நான் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ எத்தா டைலாக் பேசிட்டு வாரான். பார்த்தா இது எல்லாமே நம்ம ஹீரோ கற்பனை பண்ணி பார்த்துட்டு இருக்கான். ஸ்கூல் முன்னாடி நம்ம ஹீரோ சூப் வைக்கிற அப்படிங்கிற ஒரு பவரை யூஸ் பண்ணி சிசரை கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஹீரோ வரல அதை செஞ்சு கொடுக்குறான். வாழ்க்கை சீனான அந்த சின்ன பையன் கேட்டா நம்ம சின்ன பையன் வயிற்றுலயே குத்தி 7 இல்ல நம்ம வேலையை மாத்திரம் ப்ரொஃபஷனல் கில்லர் மாசம் நிறைய சம்பாதிக்கிறோம், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டும் கூட சொல்லுவோம். இந்த வேலைக்கும் நீ இதை தான் சொன்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவனோட மிஸ்டீரியஸ் பாஸ்ட பத்தி உனக்கு தெரிஞ்சுக்கிட வேணாமா அப்படின்னு போ கேட்கவும், என் மறந்து போன மெமரிஸை திரும்ப கொண்டு வர முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா ஸ்டெயின் டெக்னாலஜி அல்லது முடியும், பட் நமக்கு அதுக்கு 1 கோடி தேவை அப்படின்னு சொல்லி போ சொல்றான். ஏன்ஷியன் காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் இருக்கிறது ஹிட்மேன் ஜாப் தான். இதுல 2 டைப். ஒன்னு ஆர்கனைசேஷனா கவர்மெண்ட்டுக்கு கீழே பண்ணுவாங்க, சில பேர் ஃப்ரீலான்சர்ஸா இருப்பாங்க. பட் ஹிட்மேனா இருக்கிறது இல்லீகல்ங்கிறதுனால வெளியே சொல்றதுக்கு வேற ஒரு ப்ரொஃபஷனை நம்ம பண்ணணும் அப்படின்னு போ சொல்லவும், நீ சொல்றதெல்லாம் கேட்டா நிறைய வேலை இருக்கும் போல தெரியுது நம்ம ஹீரோ சொல்றான். அந்த பாட்டில கீழே போடா, உன் பாஸ்ட பத்தியும் உனக்கு தெரியாது, உன் ஃபேமிலி யாருன்னு உனக்கு தெரியாது. இதுவே நீ ப்ரொஃபஷனல் கில்லர் ஆகுறதுக்கு தகுதியானவன் அர்த்தம். கில்லர் ஆகுறதுக்கு முக்கியமான ஒரு ஸ்கில் யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா உள்ள நுழையிறது. இந்த ஏக்க நீ போட்டு உடச்சேன்னா நீ எதை கற்பனை பண்றியோ அது மாதிரியே நீ சேஞ்ச் ஆவ. ஆனா அதே நேரத்துல நீ ஒரு ஹியூமன் தான், சோ தப்பான எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு போ சொல்லவும், நீ ஒரு சிக்கன் தானே, நீ தான் அந்த முட்டையை போட்டியா நம்ம ஹீரோ கேட்கறான். பல மாசமா கஷ்டப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சதுடா அப்படின்னு சொல்லி அது சொல்லவும், லேடி சிக்கனா பாரி நம்ம ஹீரோ அதையே வெறுப்பேத்துறான். அடுத்தது ஸ்கில் நம்பர் 2, ஒரே அட்டாக்ல டார்கெட்டை கொலை பண்ணணும். ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் அப்படின்னு குப்பு பண்ணல வர மாதிரி வந்து நம்ம ஹீரோக்கு ட்ரைனிங் கொடுக்குறான். மீட் பால கூட உனக்கு எடுக்க தெரியல அப்படின்னு நம்ம வாயில போட்டு அடிச்சோ சூடுதே புலம்பிட்டு இருக்கான். 3வது ஸ்கில் கொலை பண்ணதுக்கு அப்புறமா அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடணும். ஷாஃபே உனக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு போ சொல்லவும், அம்மா துண்டு பவுன்சியா இருக்கான், இவன் என்ன தூக்கிட்டு பறப்பானா நம்ம ஹீரோ கேட்டா, ஐயோ பால் மாதிரி இருக்குது, பாலை பிடிச்சிட்டு பறக்குதே அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறான். 4வது ஸ்கில் கருணையே இருக்க கூடாது. அச்சோ வரல போச்சு அப்படின்னு ஹீரோ கதறான். கில்லர் கோர்ஸா நீ கம்ப்ளீட் பண்ணிட்ட, சர்டிபிகேட் யாருக்கா முக்கியம், பிராக்டிகல்ஸ் தான் உனக்கு ரொம்ப முக்கியம். அந்த வெட்டிங் ஹால்குள்ள போயிட்டு கல்யாண பொண்ணு முடிய வெட்டிட்டு வா, அதுதான் உனக்கான அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி போ நம்ம ஹீரோவை அனுப்பி வைக்கிறான். சின்ன வயசுல இருந்தே இந்த கல்யாண பையனும் பொண்ணு ஒன்னா இருந்திருக்காங்க. சோ அதை ஒரு வீடியோவா மெமரிஸா மேக் பண்ணிருக்காங்க. பிக் மாதிரி நம்ம ஹீரோ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகியிருந்தா சாப்பிடலான்னு ஒருத்தன் குத்தி இருந்தான். நம்ம ஹீரோ அவங்கள அடிச்சு போட்டு அந்த பொண்ணோட முடிய வெட்டலாம் அப்படின்னு போய் பார்த்தா அவங்களோட மெமரிஸ் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு அம்னீஷியா இருக்கிறதுனால நம்ம ஹீரோட பழைய மெமரிஸ் எதுவும் இல்ல. என்னோட மெமரிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்படியே யோசிக்கிறான். இப்போ அந்த வீடியோவும் ஒரு வழியா முடியுது. வேற லெவல்ல எமோஷனலா இருந்துச்சுப்பா அப்படின்னு மாப்பிள முடிய நம்ம ஹீரோ வெட்டிட்டு, அச்சோ சாரிப்பா தப்பா வெட்டிட்டேன் அப்படின்னு பொண்ணோட முடிய வெட்டிட்டு இப்போ டக்குனு அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறான். டேய் சவனை ஏன்டா என்ன ஃபாலோ பண்ற, அவங்க என்னையும் அடிப்பாடுங்க, ஒரு பொண்ணு முடிய கூட வெட்ட தெரியல, பிரிஞ்சு ஓடுவான் அப்படின்னு போ சொல்றான். நம்ம ஹீரோ இது மலையா போய் தெரியாம மோதுறான். சிம்பிள் நீ வந்திருக்க, மறந்து போன மெமரிஸ் உங்களால திரும்ப கொண்டு வர முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், தெரியல பட் ஸ்டெயினோட டெக்னாலஜில அந்த மாதிரி இருக்கிற ஒரு டேட்டா என்கிட்ட இருக்கு அப்படின்னு அந்த ரோபோட் சொல்லுது. இந்த டோக்கன் உங்களோட தான் கேட்கவும், ஆமா என்னோட தான், பட் இது இருக்குன்னு எனக்கு தெரியல நம்ம ஹீரோ சொன்னா. இந்த டோக்கன் வச்சிருக்கிறவங்க எதிரி அப்படின்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுது. டேய் தம்பி, ரோட உடச்சவங்க அப்பாவா காசு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அங்க நின்னுட்டு இருக்கிற ஒருத்தன் அந்த ரோபோட்டை பார்த்து கேட்கிறான். உடனே அந்த ரோபோட்டை அவனை பிளாஸ்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ரெடி ஆகுது. சிசர் அந்த வெட்டிங் ஹால்ல இருந்து இங்க வரதுக்குள்ள நம்ம ஹீரோவா அதை அட்டாக் பண்ணிட்டு, பட் நம்ம ஹீரோ அதோட கையை துண்டா வெட்டியிருந்தான். ஆட போங்கடா முடியல அப்படின்ட்டு நம்ம ஹீரோ படுத்து கிடக்கான். அட்லீஸ்ட் நீ எதுக்காக வச்சு டார்கெட் பண்றேன்னு சொல்லி நான் யாரும் தெரியுமா நம்ம ஹீரோ கேட்கணும். யாருன்னா அது சொல்ல வரதுக்குள்ள ஒரு பொண்ணு வந்து அதை தலையை வெட்டிட்டா, வெட்டுறதே வெட்டுறது சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் வெட்டி இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கடுப்பாகிறான். கில்லர் லீகோட டோக்கன் அப்படி வாங்கி அப்படின்னு தான் கேட்கிறா. இது கில்லர் லீகோட டோக்கனா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அந்த ரோபோட் வந்து செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் மோட ஆக்டிவேட் பண்ணிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து தப்பிச்சிருந்தா ஹீரோ டோக்கன் எடுக்கிறான். அதுக்குள்ள அந்த சிக்கன் வந்துட்டு நம்ம ஹீரோவை பிடிச்சி தூக்கிட்டு போயிருது. ஒரு பொண்ணு முடிய வெட்ட சொன்னா டவுனையே வெடிக்க வச்சுட்டு வந்திருக்க, இப்படி இருந்தேன்னா நீ கில்லர் ஆகிட மாட்ட அப்படின்னு டைபோ சொல்லவும், கில்லர் லீக தேடி நான் எப்படி போறது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கிறான். கில்லர் லீக்லாம் நம்மள தேடி தான் வருவாங்க, நான் அவங்கள தேடி போக முடியாது. ஒருவேளை உன்னோட கில்லர் ரேங்கிங் 100 இருந்துச்சுன்னா அவங்க நம்மள தேடி வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு டைபோ சொல்றான். நான் முடிவு பண்ணிட்டேன், என்ன கில்லர் ரேங்கிங் 100 கொண்டு வா டைபோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ கில்லிங் தான் ப்ரொஃபஷனல், இதா உனக்காக புது சிசர்ஸ் அப்படின்னு டைபாக் கொடுக்குறான். இப்போ நம்ம ஹீரோ ஒரு ப்ரொஃபஷனல் கில்லரா மாறிட்டான். சைட் பிசினஸ் அதை கவர் அப் பண்றதுக்கு ஒரு சலூன் கடை ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு பார்ட்டி போயிட்டு இருக்கவும், ஹாய் பியூட்டி உங்களுக்கு முடிவெட்டணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். பொம்பளை பொறுக்கீங்களா அப்படின்ட்டு அந்த பார்ட்டி போறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோக்கு வந்து அம்னீஷியா இருக்கு, அதனால நம்ம ஹீரோ பாஸ்ட்ல நடந்த எல்லாத்தையுமே மறந்துட்டான். தான் யாருங்கிறது கூட நம்ம ஹீரோக்கு தெரியல.
இப்போதைக்கு கதை காமெடியா போற மாதிரி தெரிஞ்சாலுமே கூட போக போக கதை வேற லெவல்ல சூப்பரா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.